இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெக்கின்சிஸ் டேக் ஆன் வின்னிங் வேஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறத பற்றி. மெக்கின்சிங்கிறது ஒரு மல்டிநேஷ்னல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு பெரிய பெரிய நாட்டோட கவர்மெண்ட்ஸ்க்கே என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதெல்லாம் செஞ்சால் அந்த நாடுகளில் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று அட்வைஸ் செய்யக்கூடிய என்று ஆலோசனை வழங்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் ஒரு பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்தின் சில ஐடியாக்களை சில ஐடியாக்களை நாம் 2 வீடியோக்களில் முன்பே ப்ரெசன்ட் செய்து இருக்கின்றேன். அவற்றின் லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுகின்றேன். இப்பொழுது நாம் இந்த மெக்கின்சி குவார்ட்டர்லி அப்படிங்கிற ஒரு மேகசின் இருக்குது. அதில் வந்த ஒரு சில ஐடியாஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஐடியாஸை சொல்லக்கூடிய டைம் இல்லை. ஆனால் சொல்ல வந்ததை நம்ம குயிக்காக சொல்லி முடிக்கலாம். நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியன் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லும்போது அது ஈஸியாக நம்மளுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆஃப் மெக்கின்சி, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க. நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். அதாவது எதையுமே ஆராய்ச்சி செய்து இப்படி தான் நடந்ததுங்கிறத கரெக்டாக சொல்லுவாங்க. there is always something to learn from success stories-னால் என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு இதுலேயும் நாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னால் என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் மிக மிக வெற்றிகரமாக சில காரியங்களை செய்திருப்பார்கள். அவர்கள் செய்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பது தான் லேர்னிங் ஃப்ரம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். இப்போ பார்த்தோன்னா, we need to take the messages and then anchor them with the simplest of well-known Indian success stories. நம்மளுக்கு தெரிஞ்ச மெசேஜிலேருந்து நம்ம அந்த மெசேஜஸை தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மெயின் மெசேஜஸ் இந்த ஹவு ஸ்ட்ராட்டஜி சாம்பியன்ஸ் வின் மெக்கின்சி குவார்ட்டர்லி ஜூலை 14 2025ங்கிற மேகசின் ஆர்டிக்கிளில் தான் இந்த ஆர்டிக்கிள்லேருந்து தான் இந்த ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம சில ஐடியாஸ் மட்டும் பார்க்கலாம். அந்த ஐடியாஸ் வித் இன்வெர்டட் கமர்ஸில் கொடுக்கப்படும். The biggest gap between strategy champions and strugglers is actually in mobilization. The crucial phase of translating strategic choice into organizational readiness தான் என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பெனி நடந்து கொண்டிருக்கின்றது. அவங்க ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது நாம் இப்படி தான் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் அவர்களிடம் இருக்கும் ரிசோர்ஸஸ், அவர்களிடம் இருக்கும் பலன்களை, அவர்களிடம் இருக்கும் உத்திகளை எவ்வாறு ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எவ்வாறு ஆர்கனைசேஷ்னல் ரெடினஸ், அதாவது உடனே காரியத்தை செய்யக்கூடிய விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அமைத்து கொள்ளக்கூடிய திறமை இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது தான் உண்மை. இப்படி பார்த்தோன்னா, அந்த காலத்தில் 20-30 வருஷம் முன்னாடி நம்ம ஊரில் ராஜகோபால்ங்கிறவர் பயங்கரமான ஒரு சரவண பவன்கிற ஒரு ஹோட்டல் குரூப் ஆரம்பித்து அது பல 1000 கோடி ரூபாய் டர்ன் வர அளவுக்கு கொண்டு வந்தார். உலகம் பூராவும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருந்தது, இப்பவும் இருக்குது. UK, USA, சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல ஆரம்பித்தார். இந்தியாவில் எக்கச்சக்கமான இடத்துல இருக்கும். டெல்லியில் பயங்கர கூட்டம், இன்றைக்கி கூட நல்ல லாபத்தில் போயிட்டுருக்கு. சென்னையில் சில இடத்துல ஆரம்பித்தார். ஆனால் அவரோட இறப்புக்கு பிறகு அந்த சரியாக அந்த பின்னாடி இருந்தவங்க அதை சரியாக இது பண்ணலை. ஆனால் எப்பொழுதுமே எப்படி அந்த சாம்பார் பண்ணாங்கங்கிறது கடைசி மட்டும் யாருக்குமே புரியல. அது இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமும் அந்த சாம்பாரோட குவாலிட்டி தான்.
அதே மாதிரி ஃபுட் சர்வ்டு அப்போல்லாம் வந்து எக்கச்சக்கமான க்யூ இருக்கும். டி நகரில் எக்கச்சக்கமான இது இருந்து தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்தது அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மஹேந்திரா ரைஸுங்கிற கம்பெனி ஆனந்த் மஹேந்திரா கீழே அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மஹேந்திரா ரைஸ்னு ஒரு கேம்பெயினை உருவாக்கி அவங்க எஸ்யூவிஸு, ஐடி, ரியல் எஸ்டேட், டிராக்டர் பிஸ்னஸ் எல்லாத்தையும் உள்ளே பூந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவங்க 1,00,000 கோடி டர்ன் ஓவரை தாண்டிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் சாம்பியன்ஸ் எக்ஸல் அட் அலைனிங் லீடர்ஷிப் டீம்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் இம்பரேட்டிவ்ஸ். அதாவது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டீம், ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். ஐடிசியில் தேவேஸ்வருங்கிறவர் இப்போ இறந்து போயிட்டார். அவர் இருந்த பொழுது எக்கச்சக்கமான புது பிஸ்னஸ், உதாரணத்துக்கு பிஸ்கெட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது அவர் தான். இன்றைக்கி அவங்க எக்கச்சக்கமான ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சிகரெட் ரெவன்யூஸ் இன்க்ரீஸ் மணிஃபோல்ட். அப்படின்னா எந்த பிஸ்னஸில் உள்ள நுழைந்தால் பைசா நிச்சயம் என்று முடிவு செய்து அதற்கேற்ற வகையில் அமைத்து கொடுத்து தான் தேவேஸ்வரோடது. அனதர் பில்டிங் பிளாக் ஆஃப் டிசைன் at which strategy champions are particularly effective is committing to a bold strategy. இப்போ உடனே ஒரு தைரியமாக உள்ள நுழையணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஹேவல்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான புது இதுக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஹேவல்ஸ் குரூப்பில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, டிவி இல்லை சாரி இது சீலிங் ஃபேன் இருக்குது, எக்கச்சக்கமான இதில் உள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி தான் makebuytrip.com சரி, booking.com சரி, deep inroads into the online booking market for a whole range of services in the tourism marketக்கு உள்ள பூந்து அடிக்கிறாங்க. ஸோ getting mobilization starts right from the first phase of building block, ensuring that the right talent. இப்போது எக்கச்சக்கமான புது டேலண்ட், அதாவது திறமை வாய்ந்தவர்களை அவர்களுக்கு புது எம்பவர்ட்னா அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு வேறு டிசிஷன் எடுக்கக்கூடிய, அதாவது முடிவு எடுக்கக்கூடிய இதை கொடுப்பது தான் கரெக்டான ஒரு உத்தி. ஏஎம் நாயக்குங்க இருந்தார் லாஸ்ட் ஊரில். அவர் இந்த சிமெண்ட் பிஸ்னஸை விட்டுட்டு வெளில வந்தார். ஆனால் வெவ்வேறு கோர் இன்ஜினியரிங்கில் எக்கச்சக்கமான இதில் கொண்டு வந்து பிஸ்னஸை இது பண்ணார். அதே மாதிரி ஆதித்யா பிர்லா குரூப்பும் அதே மாதிரி தான். இன்றைக்கி லூயி ஃபிலிப்னு வச்சிட்ருக்காங்க. சிமெண்ட்டில் நம்பர் 1 அவங்க தான். எல்லா விதமான புது பிஸ்னஸ்லேயும் அவங்க உள்ள பூந்து விளையாடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தயவு செஞ்சு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.